ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹோம் குக்கிங் சந்தியா. டுடே ரெசிபி நம்ம வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம பட்டை இலை எடுத்து வச்சுருக்கோம். பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம். அது கூட போட்டுக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூடவே வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம கிளறணும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு. இது கூட இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடணும். மூடி போட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருக்கு. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்படியே வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இது கூட நீங்கள் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், டபுள் பீன்ஸு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறி சேர்த்து நீங்கள் போட்டு செய்யலாம். இதை அப்படி நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் வந்து ஒரு 1/4 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. போட்டு கலரெல்லாம் நம்ம புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் 7 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கலந்து விடுங்க. உப்பு காரம் டேஸ்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க இடையில. இது மூடி போட்டு வச்சுருங்க. கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இப்போ கொதி வந்துச்சு. இப்போ நம்ம தட்டை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு. இது நல்லா அப்படியே கலரி விடுங்க. இது கூடவே நாம் எலுமிச்சம்பழம் 1/2 எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே பிழிஞ்சு விட்டுங்க. அப்போ தான் சாதம் நல்லா உடையாத வரும். பிழிஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம அதை கிளறி நம்ம இப்போ தம் போட்டுடலாம். இப்போ நம்ம தம் போட்டுடலாம். ஒரு தட்டு போட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே மேலே வெயிட் போட்டுருங்க. இப்போ நம்ம தம் போட்டதை எடுத்துடலாம். இப்போ நம்ம தட்டை ஓப்பன் பண்ணிடலாம்.
சாப்பாடு வந்துச்சா பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு, நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். மடியிலேருந்து கலரி விட்டுக்கலாம். அரிசி உடையாத எடுத்துக்கோங்க சாப்பாடு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம தயிர் பச்சடி வச்சுக்கலாம். நல்லா காம்பினேஷன், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.